என்ன அந்த ஜெயில புடிச்சு போட்டு நான் அர்ஷத் மேத்தா என் கூட தான் ஜெயில பம்பாயில இருந்தான், காட் கூப்பர் ஜெயில. நான் அவனு ஒரே செல்லுல இருந்தோம். பக்கத்துலதான் அர்ஷத் மேத்தா இருந்தான். அவனுக்கு எனக்கும் தேசாயின்னு ஒரே வக்கீல வச்சோம். அப்ப நான் அவன்கிட்ட பேசி பழகி, என்னடா சமாச்சாரம் இப்படின்னு, உன்னை விசாரிக்கிறவன் பூரா ஐபிசி படிச்சவன்டா, ஒண்ணுது பூரா பேங்கபிள் லா, பேங்க் லா படிச்சவன் வேணும், கமர்ஷியல் லா அது எவனுக்கு தெரியல. அப்படி உள்ளவன இன்வெஸ்டிகேஷன் அனுப்ப சொல்லி கோர்ட்ல கேள்றானோ. அவன் ரிசர்வ் பேங்க்ல இருந்து வர ஆரம்பிச்சான். ரிசர்வ் பேங்க்ல இருந்து வரவனுக்கு இன்வெஸ்டிகேட்டர் பவர் இல்லடான்னு சொல்லி டக்குன்னு போட்டு அவன் பெயில வந்துட்டான். இன்னைக்கு அவன் லக்ஸஸ் கார்ல பந்தாவா சுத்துறான். இந்தியாலேயே பெரிய கொள்ளை அடிச்சவன். இதெல்லாம் சும்மா குப்பை, ஒண்ணு செஞ்சிட முடியாத நாட்டு சட்டங்கள் எல்லாம். ஒயிட் காலர் கிரைம் மீறி போனா 40% டியூட்டி கட்டுறேன், 40% டாக்ஸ் கட்டிடுறேன்னு ஒத்துக்கிட்டு அவ்வளவு தீர்ந்து போச்சு. 100 கோடி கொள்ளை அடிச்சிருக்கேன், கேஸ் போறீங்க, இந்த 40 கோடி நானு டாக்ஸ் கட்டி போடுறேன். அது வருமானம். கொள்ளைங்கிறது என்ன? வருமானம் தான்.